ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆர்ஜிஸ் ட்ரெண்ட்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். பிக் பாஸ் நிகழ்ச்சி 50 நாட்களை கடந்து சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரியோ ரொம்ப டயர்டாகிட்டார் போல். ஆனால் சனம் அவரை விடுற மாதிரி தெரியல. ரியோ, அர்ச்சனா, நிஷா இவங்க எல்லாரும் ஆக்டிவிட்டி ஏரியாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சனம் வந்து இந்த டெலிஃபோன் டாஸ்க்கு அப்புறம் எங்களுக்குள்ளே இருந்த எல்லாம் பிரேக் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களால் மூஞ்ச பார்த்து குட் மார்னிங் கூட சொல்ல முடியல. ரொம்ப நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு ஹவுஸ்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரியோ அந்த விஷயத்துக்கு நிறைய எஃபர்ட் போட்டாச்சு, எனக்கு டயர்ட் ஆகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி போதும் சனம் அப்படின்னு சனம் கிட்ட சொல்கிறாரு. உடனே அங்கே இருந்த அர்ச்சனா 30 நாளுக்கு எஃபர்ட் போட்டதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சனம் ரியோவை விடுற மாதிரி தெரியல. ஒப்பீனியனை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியாக சனம் போட்ட எஃபர்ட்டுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாரு ரியோ. ஆனால் ரியோ ரொம்ப பாவம். இந்த வாரம் ஏன்டா கேப்டனுக்கு நம்ம செலக்ட் ஆனோம் அப்படின்ற மாதிரி நினச்சிவாரு போல. வரவங்க போகிறவங்க எல்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க. இல்லை, யாரெல்லாம் அனிதாவோட காலுக்கு வெயிட் பண்ணுறீங்க, யாரெல்லாம் அது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அது ஏன் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இது போன்ற லேட்டஸ்ட் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க ஆர்ஜிஸ் ட்ரெண்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நன்றி, வணக்கம்.